நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, கூகுளோட ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் எதுக்காக நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொத்த டேட்டாவையும் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க, அதில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த காலத்துலேயும் சரி, இப்பவும் சரி, ஒரு ஒத்த செட்டிங்காக பிரத்யேகமாக அப்ளிகேஷனை பயன்படுத்தக்கூடிய நடைமுறை இப்பவும் இருக்குது. ஒரு சில பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கும் போது, அந்த ஒத்த செட்டிங்க்கு அவ்வளவு ஃபீச்சர்ஸ் நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரத்யேகமான அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷன் தேவையில்லைன்னு தோணுது. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம ஃபோனோட ஸ்டோரேஜை அதிகமாக எடுத்துக்கிடுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு கூகுளில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதாங்க கூகுள் டிரைவ். அதில் இருக்குது இந்த செட்டப். இந்த செட்டப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வழியாக ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாஸ்ட்டாக நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோர் போங்க. ஸ்கேன் டாக்குமெண்ட் இல்லைனா ஸ்கேனர். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது ஸ்கேனருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது எனக்கு தோணுது. ஏன்னா இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக கூடுதலாக நம்ம ஃபோனோட ஸ்டோரேஜை எடுத்துக்கிடுது. இதை தவிர்க்கிறதுக்காக கூகுளோட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா போயிட்டு கூகுள் டிரைவை ஓபன் பண்ணுங்க. நீங்க கூகுள் டிரைவை யூஸ் பண்றீங்களா, அப்பனா கண்டிப்பா இந்த செட்டிங் அங்க இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா நீங்க ஸ்கேன் பண்ணலாம், எங்க வேணாலும் அதை ஷிஃப்ட் பண்ணலாம். கூகுள் டிரைவை ஓபன் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கூகுள் டிரைவை அப்டேட் கொடுத்துருங்க. வழக்கம் போல லாங் பிரஸ் கொடுத்து ஐ பட்டன்ல போயிட்டு அங்க போயிட்டு நீங்க பிளே ஸ்டோர் போய் அப்டேட் கொடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா கீழே ஹோம், ஸ்டார்ட், ஷேர்டு, ஃபைல்ஸ் இருக்கு. அதுக்கு மேல ஃபைல்ஸ்க்கு மேல ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு, அதுக்குள்ள போங்க. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஃபோல்டர், அப்லோட், ஸ்கேன், கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ் இருக்கு. ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்க பார்க்க முடியும். பாத்தீங்களா, நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு பதிலா கூகுளோட இந்த ப்ராடக்ட்டை நீங்க பயன்படுத்தி ஃபாஸ்டா ஸ்கேன் பண்ண முடியும். அதே நேரத்தில் எங்க வேணாலும் நீங்க ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ அந்த ஸ்கேன் அப்படிங்கறத நான் டேப் பண்றேன். ஸோ ஏன் முன்னாடி ஒரு நோட் புக் வச்சிருக்கேன், அதை நான் ஸ்கேன் பண்றேன் பாருங்க. ஃபாஸ்டா கேப்சர் பண்ணிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துறேன். ஸோ இதை நீங்க ரீசைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சேவுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கு. உங்க விரலை பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்க கரெக்டா செட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. பாருங்க எவ்வளவு அழகா ஸ்கேன் பண்ணிருக்குன்னு பாருங்க. அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கு பாத்தீங்களா. இதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா கொண்டு கலரிங் இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல பிளாக் அண்ட் ஒயிட், கலர் டிராயிங் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இதை ரொட்டேட் பண்ணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி இருக்கு. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இதுல இருக்கு. அதே மாதிரி இது இல்லாம என்ன கூடுதலா நீங்க ஸ்கேன் பண்ணா பாட்டம்ல லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா பிளஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அதை கொடுக்கறது மூலியமா கண்டினியூ நீங்க ஸ்கேன் பண்ண முடியும். டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேனோட நேமை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போவோம். இதுல பாத்தீங்கன்னா இமேஜ் என்ஹான்ஸ்மென்ட் இருக்கு, அதுக்குள்ள போங்க. இதுல ஆட்டோமேட்டிக் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு, கலர் டிராயிங் இருக்கு. பேப்பர் சைஸ்ல பாருங்க, ISO A3, ISO A4 இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான சைஸ்ல நீங்க செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜ் குவாலிட்டி அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா லோ, நார்மல், ஹை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கூகுள் டிரைவ்ல அது அப்லோட் ஆயிரும். அங்க இருந்து நீங்க எங்க வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐகான். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.